அந்த படங்களை எல்லாத்தையுமே இவர் பார்த்திருப்பீங்க. ஒரு டான்சர், ஒரு கொரியோகிராஃபர், ஒரு பெரிய ஆக்டரா வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு ஜெயிலர் திரைப்படத்திற்காக ladies and gentlemen, let's put our hands together for the best fight of 2023. Our dearest favorite ஜாஃபர் சாதிக் அவர்கள். போன மாசம் நான் 3 அவார்ட் ஷோ பண்ணேன். அந்த 3 அவார்ட் ஷோலயே நிறைய விருது வாங்குனீங்க. இந்த அவார்ட் ஷோலயே நீங்க விருது வாங்குறீங்க. மாறி எந்த அவார்ட் ஷோ போனாலும் எல்லா விருதும் நீங்க எடுத்து போறீங்க. எல்லா நல்ல திரைப்படங்களையும் நீங்க வரீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. பட் லைட்டா கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த விருது வாங்குறதுக்கு? அண்ணா தம்பி நிஜமா பொறாமை இல்ல, பெருமையா இருக்கு. ஏன்னா ஷாருக்கான் அவர்களாலும் சரி, எல்லா இடத்திலும் எங்கள் அண்ணன் இது தமிழ் நடிகர்களுக்கான அடையாளம் பேன் இந்தியாலாம் கிடையாதுன்னா நாங்க யூனிவர்சிட்டியே எடுத்துக்காது எங்கும் எடுத்துக்காதீங்க. நிஜமா சொல்றேன், ஒரு நடிப்பு எனக்கு பிடிக்கும். ஆனா ஒரு நடன அசைவுகளுக்கு நான் வெறித்தனமான சரி, அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு சூப்பரா பிரமாதமா நடந்தீங்க. அப்புறம் ஸ்டூடியோக்கு மேல ஷூவெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க. அந்த ஐடியா எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை அது அப்படியே அமையுது. ஸோ தெரியல அது என்ன சொல்லணும்னு தெரியல. பட் ஹாப்பியாக தான் இருக்கேன். அது ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் அதே டைம் பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டியும் நிறைய வருது. ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த 1 2 3 ஸ்டெப் அப்படி ஏறும்போது ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கு அண்ட் ஹாப்பியாக இருக்கு. நான் இது வாங்கலைங்க, எனக்கு வாங்க வைக்கிறாங்க என்னோட கிரியேட்டர்ஸ், டேரக்டர்ஸ். ஸோ எல்லா கிரெடிட்ஸும் என்னோட டேரக்டர்ஸ் தான் போகும். அவங்க அந்த பெண்ணு வைக்கல, அவங்க இந்த ஒரு யோசிக்கல அப்படின்னா இல்லை ஜாஃபர் இருப்பாருன்னு இப்போ கண்டிப்பாக கொரியோகிராஃபராக வந்திருப்பேன். அதில் எந்த ஒரு இது இல்லை. பட் ஆக்டராக அவங்க தான் எனக்கு கிரியேட் பண்ணது, கிரியேட்டர்ஸ் தான் எனக்கு கிரியேட் பண்ணது. அவங்களுக்கு அந்த எல்லா புகழும் அவங்களுக்கு தான். உங்களுடைய கிரியேட்டர்ஸ் பத்தி சொல்றீங்க. பட் இன்ஸ்டாகிராம் ரீலா நீங்க ஒரு வைரலா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கல, அது இந்த மேடையில நாங்க கிரியேட் பண்ணனும்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. வைரலாவா? ஆமா, ஜாஃபர் அவர்கள் வந்திருக்கீங்க, மேடையும் வெளியா இருக்கு. ஒரு நாடக போடாம எப்படி? இல்ல அதான் ஓகே, நான் கூட வேற நம்பர் நினைச்சேன். அப்படி சொல்றேன். ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஷோ தான், நீங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். சோ என்னைக்காக